Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 202 transportation in plants and circulation in animals lesson இருக்கிற transpiration அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக டிரான்ஸ்பிரேஷனை நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரீ வந்து தாங்கிட்ட இருக்கிற வாட்டரை வந்து லூஸ் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே என்ன இருக்கும், அதோட லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது மூலிமா தான் வந்து பிளான்ட் வந்து என்ன செய்யணும்னா வெளியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கும், உள்ளே இருந்து ஆக்சிஜனை வந்து வெளில அனுப்பும். ஓகேவா? அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னது, வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகுறது எங்கே, இன் பிளான்ஸில். எது வழியா? த்ரூ ஸ்டொமேட்டா. அது எங்கே இருக்குது? லீவ்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பன் இந்த டே. ஸ்டொமேட்டா வந்து எப்போவுமே வந்து டே டைமில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். டே டைமில் அது என்ன செஞ்சோம், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோம்ல. அண்ட் க்ளோஸ்ட் அட் நைட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓப்பனிங் அண்டு அந்த ஓப்பன் ஆகுது, அந்த க்ளோஸ் ஆகுதுல அந்த ஸ்டொமேட்டா, அது யாரால் நடக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் டர்கிடிட்டி ஆஃப் த காட் செல். டர்கிடிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அந்த வீங்கிய அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? வீங்கின மாதிரி இருக்கிற காட் செல்ஸ்னால தான் வந்து அந்த ஓப்பனிங் க்ளோசிங் நடக்குதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டொமேட்டா, இங்கே இது வந்து வேக்யூல். ஓகே, இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து ஸ்டோமா அப்படின்னு சொல்கிறது, இது வந்து செல் வால், இது வந்து குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? அது க்ரீன் கலரில் இருக்கணும்னா அது. இது வந்து காட் செல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைக் ஸ்வாலனாக இருக்குல்ல, அதுதான் வந்து டர்கிடிட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ் வந்து உங்களுக்கு சுருங்கி இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இது வழியாக தான் வந்து வெளியில் வர்றது உள்ளே போகிறதெல்லாம் நடக்கும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ காட் செல்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரங்க் ஆகிருக்கு, லைக் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. ஓகேவா? சுருங்கிருக்கு அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து யாரால் நடக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் டர்கிடிட்டி ஆஃப் த காட் செல்ஸ். வென் வாட்டர் என்டர்ஸ், இந்த காட் செல் வழியாக வாட்டர் என்டர் ஆகும்போது தே பிகம் டார்கெட். வாட்டர் வந்து இந்த காட் செல்ஸில் வந்து இருந்தது அப்படின்னா, ஓகேவா, இதுதான் வந்து காட் செல்ஸ். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து காட் செல்ஸ். இதுக்குள்ளே வாட்டர் இருந்ததுன்னா அது நல்லா வந்து விரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் பிகம்ஸ் டார்கெட்னா வீங்கி இருக்கிறது, பெருசாக இருக்கிறது அந்த மாதிரி. அண்டு ஸ்டோமா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற இந்த ஒரு பிளேஸ் தானது ஸ்டோமா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் வென் த காட் செல்ஸ் வந்து வாட்டரை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளாசிடாக ஆகிடும். ஃப்ளாசிட்னா என்னென்னா மெல்லியதாக ஆகிடும். ஓகேவா? இது வந்து மெல்லியதாக இருக்குல்ல. அண்ட் க்ளோசஸ், அது அந்த ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, இது வரைக்கும் மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த காட் செல்ஸ் தான் காரணம், அதில் வாட்டர் இருந்தால் வந்து எனக்கு ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வாட்டர் இவாப்ரேட்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் த்ரூ த ஓப்பன் ஸ்டொமேட்டா. நம்ம வந்து பிளான்ட் அனட்டமி அப்படிங்கிற அந்த ஒரு லெசனில் படிச்சிருக்கோம். என்னென்னா இது வந்து டைகாட் ஸ்டெம். ஓகேவா? இங்கெல்லாம் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஸ்டொமேட்டா இருக்குது. இதுதான் எனக்கு மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டொமேட்டா வழியாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் வந்து மீசோஃபில் செல்ஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகுது. எது வழியாக? த்ரூ த ஓப்பன் ஸ்டொமேட்டா வழியாக. ஓகேயா? இந்த மீசோஃபில் செல்ஸ்லேருந்து எனக்கு வெளியில் வருது இந்த ஸ்டொமேட்டா வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. எது? வாட்டர் வந்து வெளில வருது. திஸ் லோவர்ஸ் அ வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இந்த மீசோஃபில் செல்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த மீசோஃபில் செல்ஸில் வந்து எனக்கு வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஓகேயா? அப்போது as a result, more water is drawn into the cells from the xylem present in the veins through the process of osmosis. அப்போது இந்த இடத்துல வந்து வாட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, xylem தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இதில் இருக்கிறது தானே xylem வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? வாட்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் xylem ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணும், இங்கே லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும், xylem வந்து வாட்டர் இருக்கும். ஸோ அதுலேருந்து இது வந்து எடுத்துக்கும். ஆஸ்மோசிஸ் அப்படின்னாலே என்னது, ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தானே. அப்போ வாட்டர் வந்து இங்கேருந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. As a result, more water is drawn into the cells from the xylem present in the veins through the process of osmosis மூலிமா. As water வந்து lost ஆகும்போது from the leaves, pressure is created at the top to pull more water from the xylem to the mesophyll cells. அதாவது இப்போ வாட்டர் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது மீசோஃபில் செல்ஸ்லேருந்து. ஸ்டொமேட்டா வழியாக எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர் வந்து போயிட்டே இருக்குது. அப்போ வந்து இது என்ன செய்யுது, இங்கே xylemலேருந்து எடுத்துகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு அது வந்து ஒரு புல் மாதிரி தானே, இங்கே போக போக இது வந்து புல் பண்ணுது, அப்படி இது மாதிரி தானே. ஸோ இன்க்ரீஸ் இன் புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as a water is lost from the leaves, ப்ரெஷர் வந்து டாப் ஆஃப் த இதில் வந்து க்ரியேட் ஆகுது டு புல் மோர் வாட்டர் ஃப்ரம் த xylemலேருந்து எதுக்கு, டு த மீசோஃபில் செல்ஸ்க்கு. இந்த ப்ராசஸை தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட்டர் லாஸ் ஆக ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரெஷர் உருவாகுது, அதுதான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லுவோம்.
இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு த ரூட் காசிங் த அப்போ அந்த ஜைலம் வந்து எப்போ எதுலேருந்து இது எடுக்கும் ரூட்லேருந்து தானே அந்த வாட்டர் வருது ஸோ திஸ் எக்ஸ்டென்ஸ் அப் டு த ரூட் காசிங் த ரூட் அதனால் ரூட் வந்து மோர் வாட்டர் ஃப்ரம் த சாயிலேருந்து நிறைய வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மீசோஃபில் செல்ஸ் வழியாக அந்த வாட்டர் போகிறதுனால ஜைலம் வந்து அந்த வாட்டர் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஜைலம் கிட்ட வாட்டர் வேணும்னா ஜைலம் எங்கே கேட்கும் ரூட்டில் போய் கேட்கும் ஸோ ரூட்டில் வாட்டர் வேணும்னா அது வந்து சாயிலேருந்து வாட்டர் எடுத்துக்கும் கரெக்டாக அப்போ அந்த ரூட்ஸ் அப்சர்வ் மோர் வாட்டர் ஃப்ரம் த சாயில் டு என்ஷூர் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரூட்லேருந்து லீஃப்க்கு வேணும்னா அது வந்து எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ டிரான்ஸ்பிரேஷன் வந்து நிறையா காரணத்தினால வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்தால் மேபி அது அஃபெக்ட் ஆகலாம் லைட்டு ஹியூமிடிட்டி விண்ட் ஸ்பீட்னால அதுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா நிறையா இருந்ததுன்னா நிறையா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கலாம் ஸ்டொமேட்டா கம்மியாக இருந்ததுன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் அவ்வளோவா நடக்காமல் இருக்கலாம் ஓகேவா பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டொமேட்டா நிறையா இருந்தால் கூட நிறையா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளான்ட் இப்போ இந்த இடத்துல வாட்டர் இருந்தால் மட்டும்தானே இது வந்து ஓப்பன் ஆகுது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்போ இந்த இடத்துல வாட்டர் இல்லைன்னா அது வந்து ஓப்பன் ஆகாதுல்ல அப்போ வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிளான்ட்னால கூட இதுவாக இருக்கும் கெனோபி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த ஒரு கூரைன்னு சொல்கிறது ஓகேவா ஸோ அது இப்போது அந்த பிளான்ட்டுக்கு மேலே நிறைய லீவ்ஸ் எல்லாமே இருக்கும்போது அந்த இடத்துலையும் வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே டிரான்ஸ்பிரேஷன் எதுக்காக வேணும் அப்படின்னா கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அது வந்து இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால தான் அங்கேருந்து தண்ணி வந்து வெளியில் போகிறதுனால தான் எனக்கு டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அதனால தான் கீழே இருக்கிற வாட்டர் வந்து மேலே கொண்டு வர முடியுது எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து வாட்டர் கிடைக்குது கரெக்டாக ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல்லை க்ரியேட் பண்ணுது அது வந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரை வந்து சப்ளை பண்ணுது டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி இப்போ வாட்டர் மேலே வரும்போது அந்த வாட்டர் கூட சேர்ந்து மினரல்ஸும் மேலே வந்துடும் அதனால் டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வருது அடுத்தது கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை இவாப்ரேஷன் நடக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால அந்த லீஃபோட பார்ட்டை வந்து கூலாக வச்சுக்குது சர்ஃபேஸை வந்து கூலாக வச்சுக்குது கீப்ஸ் த செல் டார்கெட் ஹென்ஸ் மெயின்டைன் தே ஷேப் அந்த வாட்டரை டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறனால இது வந்து ஒரு மாதிரி லைக் பெருசாக்கியே வச்சுருக்கு அதனால் எனக்கு என்ன ஆகும்னா அதோட ஷேப் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ